அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு மேலே அல்லது இரவு 8 to 9 சுக்கிரஹோரையில் இந்த ஒரு தீபம் இப்படி ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள். 10 நிமிடம் போதும் நமக்கு பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். வீட்டில் எப்போதுமே செல்வாக்குக்கு பிரச்சனை இல்லாமல் எப்போதுமே வற்றாத செல்வமாக நம்ம இல்லத்தில் இருக்கும். இதை சுக்கிரஹோரையில் நீங்கள் பண்ணுவது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் மாலை 6 மணிக்கு மேலே பண்ணிக்கிடலாம். வராகிமனுடைய படம் இருக்குன்னா படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா மகாலட்சுமி தாயார் படம் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா படத்திற்கு முன்னாடி இந்த தீபம் ஏற்றுங்க. என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு சின்ன தாம்பூலத்தட்டு எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பச்சரிசி நல்லா பரப்பிக்கோங்க. பரப்பிட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு நல்ல நெல்லிக்காவை எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சிஸ்ஸரை வச்சியோ அல்லது கத்தி வச்சியோ நீங்கள் நடுவில் கொஞ்சம் ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சின்னதாக நம்ம அதை பிச்சு எடுத்தால் போதும். அதாவது அதை கத்தி வச்சு லைட்டாக எடுத்தால் போதும். எடுத்துட்டு அதில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு ஒரு சின்ன திரி போதும். ஒரு பஞ்சு திரி சின்ன திரியை வச்சு நீங்கள் அதில் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. ஏற்றிட்டு அந்த அகல் விளக்கை வச்சுருங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை சுற்றி பார்த்தீங்கன்னா மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. அந்த விளக்கு சுற்றி மல்லிகை பூக்களால் அல்லது தாமரை இதழ்களால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். செய்துட்டு நெய்வேத்தியமாக ஒரு சின்ன கிண்ணத்தில் கல்கண்டு மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்த பிறகு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா பணம் வசி வசி, தினம்தோறும் பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். பணம் வசி வசி, தினம்தோறும் பணம் வசி வசி அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயமான முறையில் 9 முறை சொல்லிடுங்க. சொல்லிவிட்டு நீங்கள் தீபம் ஒரு 5 to 10 நிமிடம் தான் எரியும். தானாக குளிரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தீபத்தை நீங்கள் தொடர்ந்து வார வெள்ளிக்கிழமை ஏற்றிட்டு வந்தாலே நம்ம இல்லத்தில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக கிடைத்து எப்போதுமே செல்வாக்கு நிலை அதிகரித்துகிட்டே இருக்கும். எத்தனை நெல்லிக்கனி தீபம் ஏற்றணும் அப்படின்னா 2 நெல்லிக்கனி தீபம் ஏற்றினால் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அல்லது ஒரே ஒரு நெல்லிக்கனி கூட நம்ம ஏற்றலாம், தவறில்லை. 1 அல்லது 2இல் ஏதேனும் ஒன்று நீங்கள் ஏற்றிக்கலாம். 1 அல்லது 2 ஏற்றிக்கொள்ளலாம். ஏற்றிட்டு நீங்கள் வார வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் இந்த தீபம் ஏற்றிட்டு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நீங்கள் சொல்லலாம். கனகதர சூஸ்திரம் இருக்கும், அதை நீங்கள் சொல்லலாம். அல்லது வீட்டில் அந்த சாங்ஸை போட்டு விடலாம். போட்டு விட்டு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலே உங்கள் இல்லத்தில் பணம் வசியம் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் பண கஷ்டம் என்று இருக்குதோ அவர்கள் எல்லாமே இந்த வழிபாடு செய்து பாருங்கள். ஒரு நெல்லிக்கனி வைத்து செஞ்சால் கூட போதும். இப்போ கல்கண்டு நெய்வேத்தியம் வைக்க முடியல அப்படின்னா கூட ஒரு டம்ளர் பால், வெண்மை நிறம் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணணும். பால் வைத்தால் கூட போதும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஒரு 2 வாரம் அல்லது 3 வாரத்திலே உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டு தெரியும். பணம் வீண் விரை செலவுகள் எல்லாமே குறையும். பணம் கையில் இருந்துட்டு இருக்கிறப்போல ஒரு ஃபீல் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்கும். அடுத்து நீங்கள் கமெண்ட்டில் கட்டாயமாக சொல்லுவீங்க. வெள்ளிக்கிழமை தினத்தன்று பண அவசியம் ஆவதற்கு ஒரு சில விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம வீட்டில் ஓரளவு பார்த்தீங்கன்னா பணம் நன்றாகவே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நெல்லிக்கனி நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது கேட்பீங்க. இந்த நெல்லிக்கனி நம்ம கால்படாத இடத்துல போட்டோன்னா, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த பசுமாடுக்கோ இல்லை பறவைகளுக்கோ தானம் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக கட் பண்ணி நீங்கள் போற்றலாம். நல்ல மாற்றங்கள் இருக்கும். கால்படாத இடத்துலங்கிறப்ப நம்ம பூஜை குப்பையிலுடன் சேர்த்து கூட நம்ம போற்றலாம். இல்லை ஓடும் தண்ணீர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் விட்டுறலாம். நல்ல ரிசல்ட்டு தரும். இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.